ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபில்டர், மேப், ரெடியூஸ் இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனுமே 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போமே. ஃபில்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன்னு வச்சுங்க, அதில் ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம அதை சார்ட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ இதை நம்ம பழிச்சிடலாம். ஸோ இந்த ஃபில்டரை வச்சு ஒருக்கா, ஃபில்டரில் தான் நம்ம லேம்டா அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ ஃபில்டர் வச்சு ஒருக்கா, ஃபில்டர் வைக்காமல் ஒருக்கா போட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ 8 இருக்குது. நான் இன்னொரு எம்டி லிஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கான நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் லூப்பு, ஒரு இஃப் கண்டிஷன் இதெல்லாம் போட்டு இப்படி பண்ணியிருக்கோம் அப் பண்ணலாம். இப்போ நம்ம இது ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபில்டர் நீங்கள் வந்து 2 ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் லேம்டா ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் அந்த லிஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இங்கே ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது அதாவது இந்த ஐ வந்து தான் இதில் வந்து இட்ரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நான் என்ன செக் பண்ணணும், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும் இங்கே கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. எனக்கு ஆப்ஜெக்டாக வரக்கூடாது, லிஸ்ட்டாக வரணும். ஸோ லிஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்டாக இருக்கும், நான் அதை பாஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட் ஆகி வந்துருச்சு. ரெண்டுலேயுமே நமக்கு சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே லைன் ஆஃப் கோடை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே லைன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம ஃபார் லூப் எழுதி ஒரு இஃப் எழுதி. ஸோ ஃபில்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸான கண்டிஷனை வச்சு நீங்கள் ஃபில்டர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு ஆப்ரேஷன்ஸை உங்களால் பண்ண முடியாது. ஸோ காய்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் முன்னாடி இங்கே மேப்னு போட்டேன். இப்போ மேப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து ஒரு சைடன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம மேப்பை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ கூடயும் 2 ஆளை வந்து எனக்கு இன்டூ பண்ணணும். அதை L1ல் ஸ்டோர் பண்ணி இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா வேல்யூவும் 2 ஆள் ஆட் ஆகி வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மேப்பை வச்சு எல்லா வேல்யூ லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் வேல்யூ ஒரு சர்டன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம லிஸ்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நமக்கு வந்து லிஸ்ட்டில் கொடுத்த இதை நான் கொடுத்துட்றேன். மேப்புன்னு போட்டு ஃபில்டரோட தான் நான் கொடுத்துட்டேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்னு பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். நமக்கு இப்படி வராது, ஏன்னா மேப்பை வச்சு நீங்கள் அதை மட்டும்தான் பண்ண முடியும். கடைசி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ரெடியூஸை யூஸ் பண்ணோம். ரெடியூஸை சும்மா யூஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். சேவ் பண்ணிட்டோம். ஸோ ரெடியூஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 பாஸ் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த 2 சேர்த்து ஆட் பண்ணி அடுத்த 2 சேர்த்து ஆட் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ 2 பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நமக்கு வந்து இது லிஸ்ட்டாலாம் வேண்டாம்.
ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் நமக்கு கொடுக்கும் அது. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, சரி எல்லுன்னு இருக்கா, கேனுள்ள இருக்கா, ஜேன்னு கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூவை தான் திருப்பி கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுற அவசியம் இல்லை. நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு 36 வருது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். பட் வந்து ஃபார் லூப் இல்லை, நம்ம வந்து ஈஸியாக அதை ஒரே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைனில் பண்ணலாம். ஸோ இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட பவர். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.